ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா ஆதார் கார்டு பத்தி தான். ஆதார் கார்டு வந்து புதுசா எப்படி அப்ளை பண்ணுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு புதுசா ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றோம்னா என்ன ப்ரொசீஜர்? ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நியர்பைல ஆதார் எனேபிள் சென்டர் எங்க இருக்கு அப்படின்றத அவங்க கண்டிப்பா பார்த்துக்கணும். அது வந்து இப்போ டோக்கன் பேஸ்ல தான் போயிட்டு இருக்குது. நான் அந்த கிரவுட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சில இடங்கள்ல 30 டோக்கன் குடுப்பாங்க, சில இதுல 50 டோக்கன் குடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு எது அக்சஸபிள் ஈஸியா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க டைரக்டாவும் போய் டோக்கன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஆதார் மொபைல்ல வந்து ஒரு ஆப் அவங்க வந்து ஆதார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து நீங்க அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது பக்கத்துல எங்க உங்களுக்கு தேவையோ அங்க வந்து நீங்க அந்த ஆப் ஓபன் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க அடுத்தது வந்துட்டு ஓகே அந்த டேட் உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆயிரும். டோக்கனோ எது வாட் எவர் மேபி ரெண்டுல ஃபைனலைஸ் ஆச்சுன்னா அடுத்த ப்ராசஸ்க்குள்ள நீங்க ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனவொடனே அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணா நீங்க அந்த எனேபிள் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 5 கொடுப்பாங்க. அதாவது குழந்தைங்க இருக்காங்களா இந்தியன் சிட்டிசன் அண்ட் இல்லைன்னா என்ஆர்ஐஸ் இந்தியால வந்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஃபார்ம் 5 அப்படின்னு ஒன்று ஃபார்ம் இருக்கு. ஸோ அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதை ஃபில்அப் பண்ணி நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஆதார் சென்டர் போறோம். அப்போ போகும்போது வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்? சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியா நீங்க எடுத்துட்டு போனா குழந்தைக்கு அது ஒன்று தான் நமக்கு ப்ரூஃபா இருக்கும். அடுத்து வந்து பேரண்ட்ஸோடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப். ஓகே. முக்கியமா ஆதார் கார்டு. ஸோ இது நீங்க 2மே எடுத்துட்டு போனீங்கனாலே போதும். வேற எந்த டாக்குமெண்ட்ஸும் பெருசா தேவைப்படாது. ஓகே. இப்போ நம்ம குடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்டேட் பண்ணிருவாங்களா? இல்ல நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல நீங்க ப்ராப்பரா உங்க டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபீட் பண்றாங்களா? அதாவது டைப்பிங் வந்து கரெக்ட்டா போடுறாங்களா? அப்படின்றது முக்கியமா இருக்கு. மத்தபடி வந்து சின்ன குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு கீழ சின்ன குழந்தைங்களுக்கு பயோமெட்ரிக்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது மட்டும் தான் எடுத்துட்டு போட்டோ மட்டும் எடுத்து குடுத்துருவாங்க. ஆனா கருவிழி அவங்க எடுப்பாங்க. அந்த ஐஸ் எடுப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு தம்பு மட்டும் தான் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து 5 இயர்ஸ்க்கு மேல நீங்க அப்டேட் பண்ணும்போது 5 தம்பும் வரும். ஓகே. சோ ஏதாவது ஒரு தம்ப்நெயில் சிங்கிளா கூட எடுப்பாங்க. பட் அது கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத பாத்துக்கணும். ஓகே. பாத்துக்கணும். ஆனா என்ன அப்படின்னா, நீங்க குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க கரெக்ட்டா அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து பாத்துக்கணும். எல்லாமே நான் கரெக்ட்டா குடுத்தாச்சு, அவங்க கரெக்ட்டா அப்டேட் பண்ணிருவாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்க அப்டேட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காப்பி மாரி காமிப்பாங்க. இல்லன்னா மானிட்டர் காமிப்பாங்க. நம்ம பார்த்து கன்ஃபார்ம் ஆமா பண்ணணும். நீங்க அதுதான். முக்கியமா அவங்க அப்டேட் பண்ணி மானிட்டர் நீங்க செக் பண்ணும்போது, பேரு அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். ஏன்னா, இங்கிலீஷ்ல கரெக்ட்டா இருக்கும். தமிழ்ல தப்பா இருந்தாலும் அது தப்பு. திரும்பியும் அடுத்தது நீங்க ஓட வேண்டியது இருக்கும். ஓகே. சோ அதே மாதிரி இன்னொன்னு வந்து இந்த ஃபார்ம் 5 நீங்க ஃபில் அப் பண்ணி குடுக்குறீங்க இல்லையா? குடுக்கும்போது என்னன்னா, எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம அடித்தல் திருத்தலே இருக்கக்கூடாது. ஒயிட்னர் போடவே கூடாது. அந்த ஃபார்ம்ல கேப்பிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் நீங்க எழுதணும். பர்த் சர்டிபிகேட்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, நீங்க அத கரெக்ட் பண்ணிட்டு வரணும். ஓகே. ஓகேவா? அதை விட்டுட்டு இந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி குடுத்தாங்கன்னா, முன்னாடி அது அக்செப்டபிளா இருந்துச்சு. இப்ப அப்படி அக்செப்டபிள் கிடையாது. அதுல வந்துட்டு நீங்க கரெக்ட்டா எழுதி குடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும் அது வந்து அக்செப்ட் ஆகும். ஓகே. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே அவங்க எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. ஓகே. அதுல நீங்க ஒவ்வொரு லெட்டரா நீங்க செக் பண்ணணும். ஓகே எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த வாரம் உங்களுக்கு மெசேஜ் வரும். யுவர் ஆதார் இஸ் ரிஜெக்டட் பிகாஸ் ஆஃப் இன்கரெக்ட் டேட்டாஸ் அப்படின்ற மாரி வரும். அப்ப நீங்க அதுல A to Z வரைக்கும் அப்டேட் நேம் கரெக்ட்டா இருக்கா? டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா இருக்கா? ஜெண்டர் அவங்க கரெக்ட்டா போட்டுருக்காங்களா? ஏன்னா அவங்க 10, 15, 50 பண்ண வேண்டியது இருக்கு. 2வது அவங்க ஆதார் எனேபிள் சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, சர்வர் ப்ராப்பரா ஒர்க் பண்ணாது. அவங்கள ஒரு ஹரிபரியில ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அவங்களுக்கு அனுபவங்கள் இருந்தாலும் மேனுவல் எரர் வர்றது காமன் தான் வந்து சொல்ல முடியாது. அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணி அது ஓகேனா மட்டும் தான் அடுத்தது அக்செப்ட் பண்ண குடுக்கணும். ஓகே. அது இல்லாம நீங்க குடுத்துட்டீங்கன்னா ஆதார் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாரி ஆதார் எடுக்கும்போது பேரண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இத வந்து நோட்டீஸ் பண்ணணும் அவங்க? ஆதார் எடுக்கிறதுக்கு அவங்க எனேபிள் சென்டர் போறதுக்கு முன்னாடி, அவங்க ஆதார்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ஃபாதர் நேமா இருக்கட்டும், உங்களோட அட்ரஸா இருக்கட்டும். இதுவும் அந்த குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத அவங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, ஆதாருக்கு அப்பாயின்ட்மெண்ட் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அத தாண்டி நீங்க அங்க போயிட்டு எல்லாத்தையும் குடுத்துட்டு ரிஜெக்ஷன் சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டென்ஷனாக பிபி ஆகும். இப்ப நம்ம சில இடங்கள்ல ஆதார் எனேபிள் அப்டேட்டுக்குலாம் போகும்போது, சிலர் வந்து விரக்தியா பேசுறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நாங்க இவ்வளவு நாள் நடையா நடக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு பேசுறோம். அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்ட்டா
மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுறத நிறைய பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க கரெக்டா தானே கொடுத்தோம், இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு, தமிழ்ல தப்பா இருக்கு, நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து நாங்க கரெக்டா தான் கொடுத்துருக்கிறோம், ஆனா நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த்தையே மாத்தி நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க. முக்கியமா ஜெண்டர்ல கூட சின்ன சின்ன இஷ்யூஸ் அவங்க சொல்றதை நம்ம எனேபிள் சென்டர் நீங்க போனீங்கனாலே டவுட் கிளாரிஃபை பண்றதுக்குன்னு ஒரு டீம் வரும். ரிஜெக்ஷன்னால திரும்ப வந்து கேட்கறதுக்காக என்கொயரிக்காக வரவங்க ஒரு டீம் வருவாங்க. அதுவும் டவுட் கிளாரிஃபிகேஷன் வர்றவங்களுக்கு கூட ஓகே பரவாயில்ல, அவங்க டென்ஷன் இல்லாம என்னன்னு கேட்டு போயிருவாங்க. இந்த ரிஜெக்ஷன் வந்து அவங்க கிட்டத்தட்ட 10 வாட்டி 15 வாட்டி அலைஞ்சிருப்பாங்க. ஒரு வெறுப்புல கோவமா வந்து பேசுறத கூட பார்க்க முடியும். அதுல முக்கியமான காரணம் நம்ம மேலே தப்பு இருக்கு. ஓகே, நீங்க அதை கரெக்டா ஒரு ஆஸ் எ பேரண்டா இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு எடுக்க போறோம், நம்ம இன்னைக்கு ஒன் டே நமக்கு அன்னைக்கு வேஸ்ட் தான். அன்னைக்கு நமக்கு சேலரியும் போயிட போகுது, டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஏன்னா சண்டே வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்க அதை பார்க்கும்போது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க எப்பவுமே வந்துட்டு ஆதார் புதுசா எடுக்க போறீங்கன்னா மண்டே போய் ஆதார் எனேபிள் சென்டருக்கு போகாதீங்க. எப்பவுமே கும்பலா இருக்கும், ஃபுல் கிரவுடா இருக்கும். அதான் இந்த வீக் டேஸ்ல மிடில் டேஸ் இருக்கு இல்லையா, இப்ப டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே ரஷ்ஷா தான் இருக்கு. மேபி அந்த டைம்ல போனீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க கொஞ்சம் கைண்டா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். என்ன வச்சுக்கோங்க, நீங்க அவங்க ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் ப்ரெஷர்ல இருப்பாங்க, கும்பல் ஜாஸ்தியா இருக்குது, 4 பேர் வந்து ஏதாவது என்கொயரி கேட்டு மூட் அவுட் பண்ணி விட்டுருவாங்க, டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த டைம்ல நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் கரெக்டா ரெஸ்பான்ஸ் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாரும் ஹியூமன் பீயிங் தானே, அவங்களும் எவ்வளவு டெய்லி அவங்க ரொட்டீன் அந்த ஒர்க் பாக்குறாங்க. 10 பேர் வந்து திட்டுவாங்க, 2 பேர் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இதுல வேற என்னன்னா காலையிலேயே வந்து நாங்க 7 மணிக்கே வந்து டோக்கன் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், ஏன் இன்னும் இவ்வளவு லேட் பண்றீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய மக்களும் ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி பண்ணும்போது நீங்க அன்னைக்கு ஒன் டே வேஸ்ட் பண்ணி ஃபுல் டே உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்காக உட்காடுறீங்க. அப்போ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணி எல்லாமே கரெக்டா பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல். அதனால உங்களுடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட்டோட மேட்ச் ஆகுதா, அட்ரஸா இருக்கட்டும், இனிஷியலா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், எல்லாமே. அப்படி இல்லைன்னா நீ கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு எடுக்க வாங்க, இல்லைன்னா வராதீங்க. ஓகே, அதுதான். ஸோ அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வீக் டேஸ்ல வந்து மிட் ஆஃப் தி வீக் வந்து நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்லயே வந்து கிரவுட் உங்களுக்கு ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதனாலதான் மிடில் வீக் சொல்றேன். சொல்ல முடியாது, அந்த டைமும் கூட்டம் இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருவாங்க. அந்த டைம்ல போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா. சோ அந்த டைமிங்க வந்து நம்ம வந்து மக்கள் எங்க பிஸியா இருக்கிறாங்களோ அப்ப அந்த டைம்ல நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஆனா நீங்க எம் ஆதார்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ அது ஒரு சர்டன் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கவுண்ட் தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த டைமிங்க்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த டைம்ல நீங்க ஈஸியா போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது குயரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ரிப்ளை வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். நன்றி.